والصلاة والسلام على رسولك سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவிலே சூரா ஹூத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும், சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும், சூரத்து ரஅத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியும் ஓதப்பட்டது. இன்றைய 10வது நாள் இரவு, இந்த ரஹமத்துடைய இரவு நம்மை விட்டு போக போகிறது. 3இல் ஒரு பகுதி கழிந்து விட்டது. அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய அந்த மகபிரத், யார் ரமலானுடைய இந்த இரவிலே மகபிரத்துக்காக வேண்டி, பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அவர் ஈடுபடவில்லையோ, துவா செய்யவில்லையோ, அவர் நாசமடையதாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமலானை இதுவரையிலே நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம். இனிமேலும் 20 நாளும் நிறைய இபாதத்துகள், குர்ஆன் ஓதுங்கள், ஸிக்ர் செய்யுங்கள். ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு இடத்துல ஏர்போர்ட்டில் 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு ஆலிமும் இன்னொருத்தரும். அப்போ 5 மணி நேரம் அந்த ஃப்ளைட்டு வெயிட்டிங். அப்போ அந்த அதிரத்தை கேட்டாங்க அவர்கிட்ட, 5 மணி நேரமாக உட்காந்துருந்தீங்களே, அல்லாஹ் ஏதாவது ஸிக்ர் செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட நான் சொல்ல அதிரத்து அப்படின்றாரோ. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய உதடுகள் அசைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், இல்லைன்னு சொன்னால் அது அசையாது. அருமையானவர்களே, இன்று இரவிலே ஓதப்பட்ட இந்த சூரா மக்காவிலே சிலை வணக்கங்கள் உச்சகட்டத்திலே இருந்த நேரம். யாராவது ஏகத்துவ கொள்கை பற்றி பேசினால் கடுமையான தாக்கி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முரட்டுத்தனமாக எதிரிகள் அந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவரை தாக்குவார்கள். அப்படி பண்ண அந்த நேரத்தில் இந்த சூரா இறக்கப்பட்டது, சூரத்துல் ஹூத். இந்த ஹூத் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே ஹூத் நபியுடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட சம்பவம். அவர்களுக்கெல்லாம் விவசாயிகள், பெரும் செல்வந்தர்கள், ஆது கூட்டம் என்று சொல்லக்கூடியவர், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 4வது தலைமுறையிலே வரக்கூடிய இந்த சமூகம். இவர்கள் மிகவும், அதாவது எந்த அளவுக்கு சொன்னால், தற்பெருமை அடிக்கக்கூடியவர்கள், பணக்காரர்கள், வசதியானவர்கள், உடல் வலிமை உடையவர்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அல்லது லம் யுக்லக் மிஸ்லுஹா பில் பிலாத், இவர்களை போன்ற உடல் வலிமையை வேறு யாருக்குமே எந்த பட்டணத்திலும் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். கை விரல்களிலே, நகத்திலே மலைகளை குடைந்து அதிலே அவர்கள் அறைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எப்படி ஒரு உடல் அமைப்பை பெற்றவர் என்பதை நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே அவர்களை அழித்த விதம் வேறு சூறாவிலே வருகிறது. 8 இரவு 7 பகல் தொடர்ச்சியாக ஒரு விதமான மந்தமான காற்று, வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு விதத்திலே ஒரு சமூகத்தை அழித்திருக்கிறார். தண்ணியிலே ஒரு சமூகம், காற்றிலே ஒரு சமூகம், பூகம்பத்திலே ஒரு சமூகம், இடியிலே ஒரு சமூகம், பலவிதமான செயல்களில் அழைத்திருக்கிறார். அத்தனை சமூகத்தையும் அழித்து விட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவர்களை அழிக்கவில்லை, அவர்கள் செய்த வினையே அவர்களை அழித்து விட்டு. நான் ரப்பு யாரையும் அழிக்க மாட்டேன். ஒரு சின்ன ஒரு அது கூட, நாய் கல்லிஃபுல்லா நப்சன் இல்லா உஸாஹா, எந்த நப்சுக்கும் எந்த ஆத்மாவுக்கும் அதற்கு சக்திக்கு மீறிய அளவு நாம் சோதனை கொடுப்பதில்லை. அல்லாஹ் தண்டிக்கவும் மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். அவ்வளோ நீதியாளன், அவ்வளோ இறக்கமுடைய ரப்பு. ஆனால் சமூகத்தை எல்லாம் அழித்து விட்டு சொல்லுகின்றார், நான் அழிக்கவில்லை, அவர்கள் செய்த அந்த அட்டூழியத்தினாலேயே, அந்த அநியாயத்தினாலேயே அவர்களே அழித்து கொண்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்பதாக சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட இந்த சூரா ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யார சொல்லலாம், உங்களுக்கு முதுமை வந்து விட்டது, வயசாகி விட்டது என்பதாக கேட்கின்றார்கள்.
ஆம் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த சூரத்தில் ஹூதும், இந்த ஹூத் என்று சொல்லக்கூடிய சூறாவும் அதனுடைய சகோதரிகளாகிய அல் ஹாக்கா, சூரா அல் வாக்கியா, சூரத் அம்மா ஜுசூர், அல் காஷியா ஆகிய அத்தியாயங்களும் என்னை முதுமையடை செய்துவிட்டது. ஏனென்று சொன்னால் அதிலே அல்லாஹ்வுடைய பயங்கரமான தண்டனைகள், வேதனைகளை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய சூறாக்கள், அவைகள் தான் என்னை முதுமையடை செய்துவிட்டது. இதில் 6 நபிமார்களுடைய செய்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அதோடு அருமைக்குரியவர்களே, சூரா யூசுப்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய அத்தியாயம் ஓதப்பட்டது. அல்லாஹ் அதில் ஆரம்பத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யூதர்கள் கேட்பார்கள், நபியுடைய காலத்திற்கு முந்தைய காலம், ஏறக்குறைய 1000-2000 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்திகளை கேட்டு பரிசோதிப்பார்கள். முஹம்மதே, யூசுப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? குகை மனிதர்களை, அதாவது அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகை தோழர்களை பற்றி தெரியுமா என்று கேட்டார்கள். எல்லாவற்றுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அழகான முறையில் இந்த சூறாவிலே வேற எந்த சூறாவிலும் ஒரு நபியுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக சொல்லவில்லை. இந்த சூறாவிலே சொல்லுகிறான் ஆரம்பத்திலேயே அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்பதாக சொல்லுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணத்திலே போட்டது நீண்ட சம்பவம், பல முறை சொல்லி இருக்கிறேன். அதற்கு பிறகு அவர்களை எடுத்து சந்தையிலே விற்றது, அவர்களை ஒரு அரண்மனையிலே ஒரு அமைச்சர் வளர்ப்பது, அந்த அரண்மனையில அமைச்சருடைய மனைவிக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள், தகாத உறவுக்கு அழைத்ததன் காரணமாக சிறைக்கு செல்ல வேண்டிய காலகட்டம். அதற்கு பிறகு அவர்கள் அந்த நாட்டினுடைய மந்திரியாக, அதிபதியாக அல்லாஹ் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறான். அதற்கு பிறகு அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய உடன்பிறந்த சகோதரர்களும் அனைவர்களும் ஒன்றாக அங்கே சேர்ந்ததை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இதிலே பலவிதமான படிப்பினை இந்த சூறாவில் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் ஒரு நொடி கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் வேறு எதுவும் நபிமார்கள் பேசிவிட்டால் அதை பிழையாக ஆகிவிடும். அருமையானவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஜலீகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இவரின் மீது மோகம் கொள்ளுகிறார். அது பெரிய பஞ்சாயத்தாக மாறி கடைசியில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்படி சிரமப்படுவதை விட இவர்களிடத்திலே ஜெயிலுக்கு போறதே நல்லது என்பதாக சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அல்லாஹ் பிடித்துவிட்டு 7 வருடம் சிறையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி விட்டார். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அரண்மனையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்கி அந்த அரண்மனையை அப்படியே சுற்றி பார்க்கின்றார்கள். சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் அறைகள் எல்லாம் கடிதங்களாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளியிலிருந்து வந்த கடிதங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் வேறு நாட்டு மன்னர்களுக்கு, முக்கியஸ்தருக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கேட்கின்றார்கள், எனது அருமை மகனே, பல ஆண்டுகள் உன்னை நான் பிரிந்திருக்கிறேன், பல ஆண்டுகள் நான் உன்னை பிரிந்து விட்டேன், இவ்வளவு பேருக்கு நீ கடிதம் எழுதியிருக்கிறாய், எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்க கூடாதா? நான் எகிப்தில் இருக்கிறேன் என்று உன்னை தேடி வந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நான் எழுதுவதற்காக வேண்டித்தான் எடுத்தேன், ஆனால் அதை நான் மறக்கடிக்கப்பட்டேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஆம், அல்லாஹ் எழுதக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்தான். இப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், எனது மகன் எனக்கு கடிதம் எழுதுவதை ஏன் நீ தடை செய்து விட்டாய், நிறுத்தி விட்டாய்? யாக்கூபே, உன்னுடைய மகனை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு அழைத்து சென்ற போது ஓநாயினால் எதனாச்சும் இவருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள்.
நீங்கள் ஓநாயை பற்றி அஞ்சினீர்கள், ஓநாய்க்காக வேண்டி அஞ்சினீர்கள். என்னை அஞ்சி இருந்தால் நான் இந்த அளவுக்கு ஆகியிருக்க மாட்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவுக்கு ஆகியிருக்க மாட்டார் என்பதாக சொல்லுகின்றார். அருமையான சகோதரர்களே, இந்த சூரா நிறைய படிப்பினைகளை பெறக்கூடிய சூறாவாக இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு ஞானத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தார். மிகப்பெரிய ஞானம். எந்த கனவு என்று சொன்னாலும் அவர்கள் அதற்கு சரியான முறையிலே அதற்கு தீர்வு சொல்வார்கள். அதே மாதிரி இப்னு ஷீரின் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருவர். இவருக்கு எப்படி இந்த ஆன்மீக சக்தி கிடைத்தது என்று சொன்னால், அவர்கள் ஒரு கடையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பெண்மணி உடைகளை வாங்கி கொண்டு இந்த வாலிபரை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பெண்ணுக்கு மோகம் வந்து விடுகிறது. உடனே சொல்லுகின்றார், இந்த வாலிபரிடத்திலே துணிமணிகளை அந்த பார்சலை கொடுத்து அனுப்புங்கள் வீட்டுக்கு என்று சொல்லி வீட்டுக்கு போன பிறகு அந்த வாலிபரிடத்திலே தவறாக நடப்பதற்கு அந்த பெண்மணி முயற்சி செய்கிறார். உடனே அவர்கள், எனக்கு அதாவது சுய தேவை இருக்கிறது, நான் சென்று வருகிறேன் என்று உள்ளே சென்று மலஜலங்கள் கழித்ததையெல்லாம் தன்னுடைய உடலிலே பூசிக்கொண்டு வெளியிலே வருகிறார். அதை பார்த்த மாத்திரத்திலேயே அருவருப்பாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, வாடை துருவாடை இருக்கிறது. உடனே வெளியேறு என்று அந்த பெண்மணி விரட்டி விடுகிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமாக அறிவிக்கிறார். என்னவென்று தெரியுமா? எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார்களோ, அதன் மூலமாக நான் கனவின் விளக்கத்தை யூசுப்புக்கு நான் கொடுத்தேன், அதே மாதிரி உனக்கும் நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கனவின் மூலமாக இப்னு ஷீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொன்னதாக நமக்கு செய்தி கிடைக்கிறது. ஆக அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் என்பது மனிதருடைய உள்ளத்திலே நிலை நிறுத்தி அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்பக்கூடியது. உள்ளத்துல கொண்டு வரணும். அதாவது ஈமானுக்கு சக்தியை ஊட்டக்கூடியது. குர்ஆனுடைய விஷயங்கள் இருக்கிறது, தெவிட்டாதது. எவ்வளவு நேரம் ஓதினாலும், எத்தனை தடவை கேட்டாலும், பிறந்ததிலிருந்து மரணம் வரையிலே அல்லாஹ் சூராவை தொழுகையிலே ஓதுவதை கேட்கின்றோம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த அல்லம்து சூரா பாத்தியா சூரத்தில் பாத்தியாவே ஓதிட்டு இருக்கிறாரு, நமக்கு அது என்னது வேற சூறா எதுனா ஓதுனா என்னன்று அந்த சிந்தனை கூட யாருக்கும் வராது. அருமையான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டது. நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இதை பாதுகாக்கிறான். வேறு வேதங்களை பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்குறுதியை தரவில்லை. அல் குர்ஆனை மட்டும் சொல்லி காட்டுகிறான். இது என்னால் இறக்கப்பட்டது, நான் தான் இறக்கி வைத்தேன், இதை நானே பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த வேதத்தை நாம் தொழுகையிலே கேட்கின்றோம். நாளையிலிருந்து மகஃபிரத்துடைய 10 ஆரம்பமாகிறது. அந்த நேரத்திலே அருமையான சகோதரர்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேளுங்கள். துஆவை பற்றி ஒரு ஆய்வு செய்கின்றார்கள். நம்ம எல்லாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, அதை பற்றி படிக்கிறதே இல்லை. யார் யாரும் ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வு செய்து பிரார்த்தனையின் மூலமாக ஏற்படக்கூடியது மனித உடலிலே என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை சமீபத்திலே ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, துவா செய்கின்ற பொழுது இவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெளியிலே போய் விடுகிறதா. அப்போ மூளை சுறுசுறுப்படைகிறது, மூளை தெளிவடைகிறது, இவருடைய நாட்டங்கள் நிறைவேறுகிறது என்பதாக ஆய்விலே சொல்லப்படுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செய்வார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அருமையான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அருமையான துவா. இந்த துவாவை நீங்கள் எந்த நேரத்திலும் மறக்காமல் ஓத வேண்டும் என்று அந்த துவாவை சொல்லி கொடுக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் யா முகல்லிபல் குலூப் சப்பித குலூபனா அலா தி அல்லாஹும்ம, அந்த துவாவிலே அருமைக்குரிய சகோதரர்களே, அருமையான ஒரு துவா. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லுகின்றார்கள். கல்வை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் திருப்பக்கூடாது என்று வரக்கூடிய கருத்துப்பட அந்த துவாவை சொல்லுகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி வரை அந்த துவாவை ஓதிக்கொண்டிருந்ததாக நாம் செய்தி குறிப்பிலே பார்க்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மகஃபிரத்துடைய இரவிலே நாளையிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும்
தொழுகை முடிந்த பிறகும் அல்லாஹ்விடத்திலே கையேந்து கேட்போம். நம்முடைய ஹாஜத்துகளை, நாட்டு தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.